மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6th ஸ்டாண்டர்டில் உள்ள ஃபஸ்ட் லெசனில் துணை பாடத்திற்கு கனவு பழித்தது அப்படின்றதில் பார்க்க போகிறோம். அதில் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஐந்தையும் சொல்கிறது எதுனா தொல்காப்பியம். ஓரறிவு முதல் 6 அறிவு வரையும் சொல்லுது. அதுக்கடுத்து மழை நீரை ஆவியாக்கி மேகமாய் குளிர்விக்கும் மழை பொழியுது. அதில் என்னென்னா முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை. இது எப்படி சொல்லலாம்னா திருக்குறள் திரு ரெண்டையுமே வச்சுக்கணும். கார்காலத்தில் முல்லைப்பூவை பறிக்கிறாங்க. முல்லைப்பூ அப்படின்னா முல்லைப்பாட்டு, பறிக்கிறாங்க அப்படின்றது பரிபாடல். ஆழ அமுக்கின் முகத்தின் ஆழ்கடல் நீர் நாளி முகமது நாளி அப்படின்னு யார் சொன்னார்னா ஔவையார் சொன்னது. அதுக்கடுத்து போர்க்களத்தில் மார்பு புண்படுவது இயல்பு, வீரர் ஒருவரின் வெண்ணிற ஊசியில் தைப்பது அப்படின்னு வரும். அது பதிற்றுப்பத்து. ஊசின்னு வந்தாலே பதிற்றுப்பத்து வரும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னு ஒரு தமிழ் சொற்கள் பார்த்தோம். அதில் என்ன வெல்லம் 10 ரூபா அப்படின்னு அந்த குண்டு மாற்றி போட்டுக்கணும். அதே மாதிரி அந்த வெல்லம் படித்தோம்ல, இங்கே ஊசியை பற்றி பார்க்குறோம். நெடுவெல் ஊசி நெடுவசி பறந்து வடு அப்படின்னு வந்துச்சுன்னா பதிற்றுப்பத்து. சுறாமீன் தாக்கி புண்ணு சுறா மீன் கோட்டு சுறா இந்த 2 வரிகள் வந்துச்சுன்னா நற்றிணை. கோட்டு சுறா எரிந்தனை சுருங்கி நரம்பின் முடி முளர்ந்த பரத்தியார் அப்படின்னு சொன்னார். யாருன்னா நற்றிணையில் வரும். தொலைவில் உள்ளதை கலிலியோ திருவள்ளுவர் மாலையில் கபிலர் சொல்லியிருக்காரு. திணையளவு போலாது சிறுபுல் நீண்டு பனையளவு காட்டும் அப்படின்றது எதில் வருதுன்னா திருவள்ளுவர் மாலை கபிலரில் வருது. அதுக்கடுத்து தமிழ் எழுத்துக்கள் வகைகளும் தொகையும் இலக்கணத்தை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.